புறக்கணிக்கவே முடியாது. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நேட் கேக்கஸ் தமிழ். கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் போது எம்பிபிஎஸ்க்கு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, த பெஸ்ட் வே டு டூ சாய்ஸ் ஃபில்லிங். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக நான் சொல்ல போகிறேன். எஸ், சேனலுக்கு புதுசுனா நான் கிஷோர், தேர்ட் எம்பிபிஎஸ், கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் ரேஞ்ச் மார்க் எடுத்தவங்களாம் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுற காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற காலேஜஸ் லைக் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, கீழ்பாக், அதுக்கப்புறமா மதுரை ஆர் கோயம்புத்தூர் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. தென் ஓமந்தூரா, செங்கல்பட்டுலாம் இருக்குது. பட் அது மட்டுமே ஒரு மெயின் ஃபேக்டர்ஸ் இல்லை. டாப் காலேஜஸ், டாப் ரேங்க் மார்க் எடுத்தவங்க ஃபாலோ பண்ணுறது மாதிரி அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இங்கே ப்ளே பண்ண போகுது. லைக் நான் ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஹை ஸ்கோர் எடுத்துருக்கீங்க. உங்கள் ட்ரீம் வந்து நான் சென்னையில் மாதிரி சிட்டியில் தான் படிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அந்த காலேஜ் கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக்கு, இல்லை கோயம்புத்தூர் மதுரையுமே கொடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு உங்கள் மார்க் ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிரும் ப்ரோ. நான் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் சிவகங்கையில் இருக்கீங்க, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்களுக்கு காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எங்கள் ஊர்லேயே எடுக்கலாமா, பக்கத்து ஊரில் எடுக்கலாமா, எனக்கு வந்து வெளியே போய் படித்தா நல்லா இருக்குமா, இல்லை நேட்டிவ்லேயே படித்தா நல்லா இருக்குமான்னு கூட சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாமே நான் கிளியர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் எதுக்காக அந்த காலேஜ், ஒரு சில காலேஜ் டாப் காலேஜ் சொல்கிறாங்க, அடுத்தது ரேங்க் எல்லாம் கம்மியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் யாருமே இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டாப் காலேஜ் அப்படின்னு எதுவும் லிஸ்ட் கொடுக்கல. எதை வச்சு அப்படி சொல்கிறாங்கன்னா, டாப் மார்க் எடுத்தவங்க போய் ஜாயின் பண்ணுற காலேஜை பொறுத்து அது வந்து டாப் காலேஜ் அப்படியே மார்க்கை வச்சு அப்படியே அந்த ரேங்கிங் கொடுத்துட்டு வராங்க. அப்படி யூஸ்வலாக ஸ்டூடெண்ட் ப்ரிஃபர் பண்ணுறது வந்துன்னா சென்னையில் இருக்கிற காலேஜஸ் லைக் எம்எம்சி, ஸ்டான்லி அந்த மாதிரி. ஓகேங்களா, நீங்கள் ரேங்க் பேஸ் வச்சு நான் போகணும், நான் டாப் ரேங்க்ல தான் நான் படிக்கணும்னா நீங்கள் அது காலேஜ் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் முக்கியமான சில ஃபேக்டர்ஸ் நான் சொல்கிறேன், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ் எப்படி நம்ம பார்க்கலாம்னா, அந்த காலேஜ் எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா எவ்வளோ அவுட் பேஷண்ட் ஒரு ஃப்ளோ இருக்குது டெய்லி சொல்லிட்டு. அவுட் பேஷண்ட்னா புறநோயாளிகள் பிரிவுன்னு சொல்லுவாங்க. டெய்லி நம்ம ஃபீவர் போல வந்து பார்த்துட்டு போயிடுவோம், அட்மிட் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்க, மினிமம் ஒரு 3000 to 4000 அபோவ் இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல அவுட் பேஷண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நிறைய அவுட் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு போனாங்கன்னா நீங்கள் நிறைய டிசீஸை பார்த்து கற்றுக்க முடியும். ஸோ உங்களோட நாலேஜ் கெய்னிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, பிஜி கோர்சஸ் இருக்கான்னு பாருங்கள். எத்தனை பிஜி கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அது எல்லாமே கூகுள்லேயே இருக்கும். ஒரு காலேஜ் போட்டுட்டு இப்போ திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் பிஜி கோர்சஸ் அவைலபிள்னு போட்டிங்கன்னா என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு எல்லாமே வந்துடும். எதுக்காக பிஜி கோர்ஸ் பார்க்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈவினிங் டைம் போகிறீங்க, வார்டில் கேஸ் எடுத்து போகணும். நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து கிளினிக்கல் போஸ்டிங்ஸ் போவீங்க. அப்போது வார்டில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வார்ட்லையும் டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. காமனாக ஒரு டாக்டர் வந்து டியூட்டி டாக்டராக இருப்பார். அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக வேலை பார்த்துருப்பாங்க. வார்டில் பெட்டில் பேஷண்ட்ஸ் பக்கத்தில் யார் சுற்றிட்டு இருப்பாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, பிஜி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி பண்ணுறவங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணி கற்றுக்கலாம். சரி, பிஜி இல்லாத காலேஜஸ்க்கும் பிஜி இருக்கிற காலேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிஜி இல்லாத காலேஜஸில் யார் வார்டு ரவுண்ட்ஸில் மோஸ்ட்லி இருப்பாங்கன்னா சிஆர்ஆர்ஐன்னுவாங்க. லாஸ்ட் இந்த ஃபைனல் இயர் முடிச்சுட்டு 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. அவங்க அப்போ தான் புதுசாக எக்ஸ்போசராக இந்த கேஷீட் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ அவங்க அந்த வேலையில் பிஸியாக இருக்கும்போது நீங்கள் போய் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே பிஜிஸ் கிட்ட போகும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணி நிறைய அவங்களுக்கு ப்ரியர் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா சொல்லித்தருவாங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ கம்பேரிட்டிவ்லி பிஜி இருக்கிற காலேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈஸியாக அந்த வார்டு ரவுண்ட்ஸில் கேஸ் கற்றுக்கிறதுலாம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் போஸ்ட் கிராஜுவேட் இருக்கிற காலேஜஸை பார்த்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ அடுத்த திங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் ஜாலியாக போயிடுவீங்க. நான் வீட்டிலேருந்து நான் வெளியே போய் படிக்கணும்டா, இவ்வளோ நாளாக இந்த ஊரில் இருந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் வெளியே தான் போவேன், நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே காலேஜுக்கு சேர்ந்துருவீங்க. ஆனால் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்ம ஊர்லேயே காலேஜ் எடுத்துக்கலாம் போல இருக்குது, எங்கள் ஊர்லேயே எடுத்துக்கலாம் போல இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஃபுட் அண்ட் அந்த ஹாஸ்டல் என்விரான்மெண்ட் நிறைய பேருக்கு இங்கே செட் ஆகாதுங்க. அதனால லீவ் விட்டால் போதும், நான் வீட்டுக்கு போகணும், வீட்டில் போய் சாப்பிடணும் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. இப்போ கூட நான் ப்ரீ ஃபைனல் இயர் வந்துட்டேன், தேர்ட் இயர். இப்போ கூட எங்கள் பேட்ச்ல நிறைய பேர் லீவ் விட்டால் வீட்டில் போய் சாப்பிட்டாவே நான் நிம்மதியாக இருக்கும் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு நேட்டிவ்லேயே கிடைக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையே காலேஜ் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ்லேயே எடுத்துட்டேன். எனக்கு எந்த லீவ் விட்டாலும் நான் ஜாலியாக வீட்டில் இருப்பேன். எல்லாருமே பஸ்ஸு பிடிச்சி அழைச்சி போயிட்டு இருப்பாங்க. அந்த கவலை எனக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ கிலோமீட்டர்ஸ், ரொம்ப கிலோமீட்டர்ஸ் தூரமாக இருக்குது. அந்த காலேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் வந்து போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஓகேங்களா, அந்த டைம் நீங்கள் பார்க்கணும். பஸ் ட்ராவல் டைம் பார்த்துக்கணும். ஏன்னா 2 days லீவ் விட்டால் ட்ராவலுக்கே 1 day போச்சுன்னா அப்போ உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ தூரம், காலேஜுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளோ தூரம்னு பாருங்கள். ஏன்னா முதல்ல டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக போயிட்டு வரதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு சில காலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து ரொம்ப டவுன்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கும்.
நீங்களாம் எங்கேயோ காட்டில் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காலேஜஸ்லாம் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கூகுளில் போட்டிங்கன்னாவே உங்கள் ஒரு காலேஜ் பார்க்குறீங்க, இப்போ எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் பார்க்குறீங்கன்னா, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் லொக்கேஷன் லாக் பண்ணிட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பை பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு பாருங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளோ தூரம்னு பாருங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு அவைலபிலிட்டிலாம் எவ்வளோ தூரமாக இருக்குது, ட்ராவல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குமா அப்படின்னு பாருங்க. நிறைய பேர்லாம் பார்க்க மாட்டாங்க. பார்க்க முடியாது அப்போ ஃபீல் பண்ணுவாங்க, இவ்வளோ தூரம் இருக்குது, காலேஜ் வந்து இவ்வளோ உள்ளே இருக்கே, பஸ்லாம் வராது போகிறதுன்னு அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல பார்த்துருங்க, கூகுள் மேப்பே எல்லாம் வந்து எல்லாத்தையும் பார்த்துருங்க. அதே மாதிரி ஒரு சில காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலேஜ் நடக்கிற அந்த ஃபேக்கல்ட்டி பில்டிங் ஒரு இடத்துல இருக்கும், ஹாஸ்டல் வேறு இடத்துல இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் திருச்சி மெடிக்கல் காலேஜ் எடுத்தீங்கன்னா, மெடிக்கல் காலேஜ் ஒரு இடத்துலையும் ஹாஸ்டல் வேறு இடத்துல இருக்கும். ஸோ பஸ்ஸில் தான் போயிட்டு வருவாங்க. ஸோ இன்கேஸ் ஏதோ மறந்துட்டோம், இல்லை உங்கள் ஃப்ரீ பீரியட் வருது அப்படின்னா நீங்கள் போய் ஹாஸ்டல் ரெஸ்ட்லாம் எடுக்க முடியாது. ஸோ அங்கேயே தான் நீங்கள் இருந்தாகும். ஸோ அதையும் பாருங்கள். ஒரு சில காலேஜ் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும், அதெல்லாம் ஓகே, வாக்கப் டிஸ்டன்ஸில் தான் ஓகேவா இருக்கும். பட் ட்ராவல் பண்ணி தான் போகணும் ஹாஸ்டலுக்கும் காலேஜுக்குன்னா நீங்கள் அதையும் நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு இதுபடி ஆர்டர் பண்ணுங்க. நான் எப்படி என் சாய்ஸ் நான் மேக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லா காலேஜும் ஃபஸ்ட்டு என் ஊரில் இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அந்த டாப் காலேஜை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, கீழ்பாக், அப்புறம் செங்கல்பட்டு, மதுரை, கோயம்புத்தூர்லாம் நான் வச்சுக்கிட்டேன். டாப்பில் அந்த 5 ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே இருக்கும். மற்ற காலேஜஸ் ஓகேங்களா, என் ஊர்லேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணால் பஸ்ஸில் எவ்வளோ தூரம் ஆகும், ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா, எல்லாமே நீங்கள் கூகுள் மேப்லேயே போட்டாலே வந்துடும். டிஸ்டன்ஸை வச்சு ஆர்டர் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் நீங்கள் நார்த் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா, இப்போ கன்னியாகுமரி, சிவகங்கைலாம் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அந்த காலேஜ்லாம் லாஸ்ட்டாக போட பாருங்கள். ஏன்னா இன்கேஸ் அது உங்களுக்கு கிடச்சிடுச்சுன்னா ட்ராவல் டிஸ்டன்ஸு 6 hours 8 hours ஆகுங்க. ஸோ உங்களுக்கு 2 days லீவ் விட்டாங்கன்னா 1 day மேலே அதுலேயே போய்டும், ட்ராவலுக்கே போய்டும். ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு போனதே தோணாது. வீட்டுக்கு போகணும் ஆசையாக இருக்கும், ஆனால் போக முடியாத நிலைமையில் இருப்பீங்க. ஸோ அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, புதுசாக வந்த காலேஜஸ்லாம் 150 சீட் இருக்குப்போ. ஆனால் மற்ற காலேஜ் ஒரு சில காலேஜ்லாம் பழைய காலேஜ் 100 சீட் தான் இருக்குது. ஸோ நான் 150 காலேஜுக்கு போனால் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, சீட்டெல்லாம் ஒரு மெயினாக கன்சிடர் கிடையாதுங்க. ஓகேங்களா? சீட்டு இருக்குன்னா அது ஸோ 100ஓட 150 நல்லா சொல்லி தருவாங்களா அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா? இப்போ எங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ் தான் இருக்குது திருவண்ணாமலையில். ஆனால் ஓஜி டிபார்ட்மெண்ட்டோட அவுட்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டாப் 3 காலேஜ்னு எங்கள் காலேஜ் ஒன்று. ஏன்னா அவ்வளோ கேசஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இல்லை சீட்டு கம்மியாக இருக்குது அதனால எங்கள் கேஸ்லாம் உள்ளே சேர்த்துக்க முடியும் அப்படிலாம் கிடையாதுங்க. நிறைய ஃபெசிலிட்டிஸ் 100 சீட்ஸ் இருக்கிற காலேஜஸில் 150 கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே இருக்குது. ஏன்னா 150லாம் புதுசாக வந்த காலேஜஸ். அங்கே வந்து நிறைய பிஜி டிபார்ட்மெண்ட்ஸ், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் மற்ற காலேஜ்லாம் ஆல்ரெடி எக்ஸ்போஷர் நடந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டைஸ்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த சீட்டை வச்சு நீங்கள் காலேஜஸை அரேஞ்ச் பண்ண வேணாம். புது காலேஜ் அப்போ கிடச்சா புது காலேஜும் நல்ல காலேஜ் தான். பட் கம்பேரிட்டிவ் நான் சொல்கிறேன், எது பெஸ்ட்டுன்னு கம்பேரிட்டிவ் தான் சொல்கிறேன். எல்லா காலேஜஸுமே ஒன்று தாங்க. யூஜியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். பிஜியில் மட்டும்தான் நீங்கள் பெஸ்ட் காலேஜஸ் போகணும். ஏன் பிஜியில் பெஸ்ட் காலேஜ் போகணும்னா, பிஜி பண்ணும்போது நிறைய கேஸ் நீங்கள் அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ பிஜியில் தான் நீங்கள் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற காலேஜாக மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும். யூஜிஸில் நீங்கள் எங்கே படித்தாலும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒன்று தாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. நம்ம கரெக்டான டிசிஷன் எடுத்துருக்கோம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் பண்ணாவே போதும். நான் உங்களுக்கு 250 சீட்ஸ் இருக்கிற காலேஜஸ், 200 எதில் இருக்குது, 150, 100 காலேஜஸ் லிஸ்ட் எல்லாமே உங்கள் ஸ்க்ரீனில் வரும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிட்டு 1 or 2 times அதை செக் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்கள். எந்த காலேஜஸும் விட்டுறாதீங்க. டாப் காலேஜஸ் மட்டும் தான் நான் மார்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு இதிலே கிடச்சிடலாம் மற்றது போடாமல் விட்டுறாதீங்க. எல்லா காலேஜஸையும் மார்க் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டூர்ஸ் அண்ட் பிளாக்ஸ் நிறைய போட்டிருக்கோம். திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜோட கம்ப்ளீட் டூர் போட்டிருக்கோம். அண்ட் எம்எம்சி, ஜிப்மர், எய்ம்ஸை பற்றி டீட்டெயில் வீடியோஸ் இருக்குது. இதெல்லாம் காலேஜ் டூர்ன்ற பிளேலிஸ்ட்டில் நான் சேனலில் வச்சிருக்கேன். போய் நீங்கள் பார்த்துக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டே இருக்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.